ச்சே, மறுபடியும் முதல்ல இருந்தா எங்க மாமியாக்காரி சும்மா கிடக்க மாட்டாவோ. மறுவீட்டுக்கு கூப்பிடுதே, மண்ணாங்கட்டிக்கு கூப்பிடுதேன்னு மவளுங்க வர வைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காவளோ. நீங்க என்ன வேணாலும் ஐடியா போடுங்க. இனிமேலும் உங்ககிட்ட நான் ஏமாந்துகிட்டே இருக்க மாட்டேன். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்கேன். என் மகன் இப்ப ஆபீஸ்ல இருந்து வந்துருவாங்களா? ஆமா, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாரு. வந்த உடனே அவன்கிட்ட பேசி எடுத்து ஒரு முடிவு பண்ணி நாளைக்கு என் மகளை அங்க மறுவீடுக்கு வர சொல்லணுமே. வரட்டும் வரட்டும், மறுவீட்டுக்கு தானே வரட்டும். சே, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தேன். கிழவி அதுக்குள்ள டென்ஷன் படுத்தி விட்டுட்டாள. சின்ன பொண்ணே, வாங்கக்கா. இந்த சின்ன பொண்ணே மாங்கா ஊர்கா எங்க வீட்ல போட்டமத்துக்க. சரி, அதான் உனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரிக்கா. அம்மா, என்ன சின்ன பொண்ணே ஒரு மாதிரி டென்ஷனா கோவமா இருந்த மாதிரி இருக்க? என்னக்கா செய்ய, ஒரு நேரம் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா? எல்லாம் என் தலை எழுத்து. ஏன் என்னாச்சு? உங்க மாமியார் தான் இப்ப நல்லபடியா தெரிஞ்சிட்டாவல்ல, அப்புறம் என்ன? எங்க தெரிஞ்சிட்டாவக்கா, எல்லாம் நடிப்பு தான். என்ன சொல்லுத சின்ன பொண்ணே? என் சம்மந்திக்காரி எங்க வீட்டுக்கு மறுவீடுக்கு எங்க மாமியார் கூப்பிட போறாங்களாம். என்னது மறுவீடா? ஆமாக்கா, அவளைதான் ரெண்டாவது மறுவீடுங்க வீட்டுக்கு கூப்பிடவே இல்ல. அதுக்குதான் எங்க மாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. அவ எந்நேரமும் இங்க வந்துதானே கிடந்தா, இப்ப